மகாநதி சீரியல்ல இனி எபிசோட்ல நம்ம விஜய் தன்னோட பொண்ணு காவேரிய கொண்டு வந்து காவேரியோட கிளாஸ் ரூம்ல விடுறாப்ல. அது வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்த காவேரி பாப்பா அவங்க அப்பா கிளாஸ்ல விட்டுட்டு வெளியில போன உடனே அழுவ ஆரம்பிச்சிடுச்சு. நீங்களும் என் கூடவே இருங்க அப்படின்னு சொல்லி கேக்குது. நான் எப்படி கிளாஸ் ரூம்ல இருக்க முடியும்? இருக்க முடியாதே அப்படின்னு விஜய் சொல்ல, நீங்க கிளாஸ் ரூம்ல இருக்க வேணாம். வெளியில நில்லுங்க. நான் உங்கள பார்த்துக்கிட்டே இங்க கிளாஸ்ல உட்காந்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அப்படியெல்லாம் இருக்க முடியாது பாப்பா அப்படின்னு சொல்லி காவேரிய விட்டுட்டு நம்ம விஜய் கிளம்பிடுறாப்ல. அப்ப கிளம்பும் பொழுது ஆப்போசிட்ல நம்ம காவேரி, அதாவது நம்ம பெரிய காவேரிய அழைச்சுக்கிட்டு பிரின்சிபால் அப்படியே வராங்க. பக்கத்து பக்கத்துல கிராஸ் பண்ணுவாங்களாம். ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்க மாட்டாங்களாம். அப்படிங்கிற மாதிரி தான் கொஞ்ச நாள் கொண்டு போவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்பவும் கொண்டு போயிருக்கிறாங்க. ஸோ நம்ம நினைச்ச மாதிரியே பிரின்சிபாலு காவேரிய அழைச்சுக்கிட்டு வந்து நம்ம காவேரி பாப்பா இருக்கிற கிளாஸ்லயே விட்டுட்டு, இவங்க தான் இதுக்கப்புறம் உங்களோட டீச்சர் அப்படின்னு அறிமுகப்படுத்துறாங்க. ஸோ ஏற்கனவே இருந்தவங்க வந்து ஒரு டெம்பரரி ஸ்டாப்பாட்டுக்கு ஸோ அவங்க கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம காவேரி வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா குழந்தைங்கிட்டயும் பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது, நம்ம காவேரி பாப்பா மட்டும் அழுதுகிட்டே இருக்கு. பேசுறதே கவனிக்கவே இல்ல. ஸோ எல்லாரோட பேரையும் கேட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது, கடைசியா அந்த பாப்பா கிட்டயும் கேட்கும் பொழுது, அந்த பாப்பா அழுதுகிட்டயே வந்து பார்த்தீங்கன்னா, "என் பேரு அம்மு" அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம், "நான் பேசுனத நீங்க கவனிக்கவே இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, "நீங்க எப்படி இங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் தான் இதுக்கப்புறம் உன்னோட கிளாஸ் டீச்சர். நம்ம தான் ஏற்கனவே அறிமுகமாயிருக்கோம்ல. அப்புறம் ஏன் அழுகுற?" அப்படின்னு சொல்லி காவேரி கேட்டு, "அதுக்கப்புறம் உனக்காக நான் இருப்பேன்" அப்படின்னு சொன்ன உடனே, அந்த பாப்பா காவேரிய கட்டி பிடிச்சுக்குது. அதாவது பொண்ண, தாய கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. ஆனா அது அவங்களுக்கே தெரியாது. நமக்கு தெரியும் இல்லையா? இந்த பக்கம் விஜய் பாப்பாவ ஸ்கூல்ல விட்டுட்டு வீட்டுக்குள்ள நிம்மதியே இல்லாம, ஸ்கூலுக்குள்ள விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்னு பரிதவிச்சு போய் இருக்கிறாப்ல. ஸோ அதுக்கப்புறம் கிளாஸ்லாம், ஸ்கூல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் காவேரிய வீட்ல காமிக்கிறாங்க. ஸோ காவேரி பாப்பாவ நெனச்சு நம்ம காவேரி பயங்கர சந்தோஷத்துல இருக்கிறாங்க. அப்ப வந்து தன்னோட அம்மா கிட்ட சொல்றாங்க காவேரி பாப்பாவ பத்தி. அதே மாதிரி தன்னோட அக்கா கங்கா ஃபோன் பண்றப்பயும், நம்ம காவேரி முதல் நாள் ஸ்கூல் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்கமிங்ல இன்னும் என்னலாம் காமிக்க போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.